ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதை தடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருவேற்காட்டைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நட்சத்திர விடுதிகளில் மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து வருவது சிறார் நீதி சட்டத்திற்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவது அவர்களின் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்றும் இது சட்டப்படி தவறானது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவதாக புகார் வந்தால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டு பிறக்கும் வேளையில் இத்தகைய புகார்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதை தடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருவேற்காட்டைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நட்சத்திர விடுதிகளில் மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து வருவது சிறார் நீதி சட்டத்திற்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவது அவர்களின் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்றும் இது சட்டப்படி தவறானது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவதாக புகார் வந்தால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டு பிறக்கும் வேளையில் இத்தகைய புகார்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதை தடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருவேற்காட்டைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நட்சத்திர விடுதிகளில் மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து வருவது சிறார் நீதி சட்டத்திற்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவது அவர்களின் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்றும் இது சட்டப்படி தவறானது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவதாக புகார் வந்தால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டு பிறக்கும் வேளையில் இத்தகைய புகார்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது.